ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெத்தலை பாயாசம் செய்ய போகிறோம். 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம் பருப்பு, அப்புறமா வெத்தலையை நரம்பு எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். ஏலக்காய் 2, பிஸ்தா, அப்புறமா குங்குமப்பூ, அப்புறம் பாதாம் பீஸுன்னு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க, கண்ணாடி பதத்துக்கு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா பாலை நல்லா சுண்ட காசி எடுத்துக்கோங்க. காஞ்ச பிறகு இதை பாருங்க, இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய், பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை பாலில் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நாம் பாருங்க எப்படி வந்திருக்கு. நல்லா பாலில் அதில் கரைஞ்சிச்சு. இப்போ நாம் அதில் வெத்தலை எல்லாம் அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம். நல்லா அதை காஞ்சி நல்லா கொதி வரணும். அதை பாருங்க, குங்குமப்பூவை போட்டுக்கோங்க. குங்குமப்பூ போட்டு அதில் கரையும் போது நல்லா எல்லோயிஷாக கலர் வரும். அது பாருங்க, வெத்தலையை நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி வடிகட்டிக்கணும். இந்த பாருங்க, பாதாம் பீசுன்னு இருக்குல்ல, அதுலேயே போட்டுக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறோம். வெத்தலை ஜூஸை மட்டும். இப்போ பாருங்க, பாதாம் பீசனோட சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் இதில் போட போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா அதனால் பாலை காஞ்சிச்சு பாருங்க. இப்போ இதில் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. முதல்லையே போட்டால் சர்க்கரை பால் திரிஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால தான் போடலை. நல்லா கலந்துட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா அந்த வெத்தலையோட கூட போட்டு வடிகட்டிட்டு அது கூட ஒரு சுற்றி கூட எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு, அவ்வளோதான். சூடாக குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். வெத்தலை பாயாசம் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.